திரு கோட்டீஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கல, நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தார். ஆல் ஸ்மைல்ஸ். இன்னைக்கு திருச்சியில கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதோடைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ், இதில் இருக்கக்கூடிய அரசியல் லேயர் பத்தின உங்களுடைய பார்வைகள் திரு கோட்டீஸ்வரன். நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவை பொறுத்தவரையிலும் குறிப்பா அமித்ஷா அவர்களோ இல்ல பிரதமர் மோடி அவர்களோ முதலாம் நம்பர் யார் இருக்கிறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் யாரால் கிட்டுமோ அவர்களை சந்திப்பது என்பதுல மாற்றுக்கிறது கிடையாது. இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுக்கறது இல்லை. இது தமிழகம் ஒண்டி கிடையாது. இந்த மாதிரி மகாராஷ்டிரால நடந்திருக்கு, உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு. கூட்டணி கட்சியில இருந்து மற்ற தலைவர்கள் போனா அந்த உட்கட்சி பிரச்சனைக்குள்ள அவங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல. இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, பிரதமரோட அப்பாயின்மெண்ட் கேட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுதின கடிதம் ரொம்ப முக்கியம். எனக்கு பாக்கியமா இருக்கும்ன்றதெல்லாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு. இதை பாஜகவால் இதுக்கப்புறமும் சரி செய்ய முடியும்னு அவர் நம்புறாரு. அது எந்த அளவுக்கு அது சாத்தியக்கூறுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாஜக இபிஎஸ் ஓட ஐக்கியம் ஆயிட்டு இல்ல இபிஎஸ் பாஜகவோட ஐக்கியம் ஆயிட்டு அவங்க ஒரு கூட்டணியில சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல என்ன பண்றதுன்னு தெரியாம எதையோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட விவாதத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ், விஜய் அவர்கள், அதுக்கப்புறமா பாமகன்ற மாதிரி ஒரு இணையம். நான் நிறைய தொகுதிகள்ல இப்ப சுற்றுப்பயணம் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். கிராமப்புறங்கள்ல போட்டி திமுகக்கும் அதிமுகக்கும் தான் இருக்கு. இன்னும் வெளிப்படையா சொன்னா கட்சிகளை தாண்டி சின்னங்களை தான் மக்கள் பாக்குறாங்க. அது உதயசூரியனா ரெட்டலையான்றதுதான். இரட்டையில யாருக்கிட்ட இருக்கோ அவங்கதான் அதிமுகன்ற மாதிரிதான் மக்கள் பாக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இவரோட மூன்றாவது அணியோ நான்காவது அணிக்கோ இங்க தமிழகத்துல வாய்ப்பு இருக்கிற மாதிரி களத்துல இருக்கிற ஒரு பத்திரிகையாளரா நான் அதை பாக்குறேன். ஐயா பன்ருட்டி அவர்களோட அந்த அரசியல் ஆளுமை, அவர்களோட அந்த புத்தி கூர்மை எல்லாமே கடந்த காலத்துக்கு உட்பட்டது. நிகழ்காலத்துல எங்க ஓபிஎஸ் பிஜேபியோட நட்பு பாராட்டுறாரு. பிஜேபி கூட இருக்கிறதுனாலே எடப்பாடியோட சேராத விஜய் ஓபிஎஸ் கூட எப்படி சேருவாரு? குறைந்தபட்சம் இபிஎஸ் ஆவது ஏதாவது கூட்டணியிலிருந்து வெளியில வர்றது, பிஜேபிக்கு நாங்க கம்மியா தான் சீட்டு கொடுப்போம். அண்ணாமலை அவர்களை மாற்றுறதுக்கு காரணம் இபிஎஸ்ன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி எதிர்த்தோ இல்ல பிஜேபி தலைவர் எதிர்த்து என்ன பேசியிருக்காரு? அப்ப அதிகமா நட்பு பாராட்டுற ஓபிஎஸ் ஐயா பிஜேபியோட நட்பு பாராட்டுறதோட எதுக்கு போய் விஜய் சேரணும்? இவர்கள் தேவைக்கு, இவர்கள் லாபத்திற்கு ஏற்ற மாதிரி வியூகங்களை மாத்தி மாத்தி அமைக்கிறாங்க. களத்துல அப்படி எல்லாம் கிடையாது. இது பொங்கல்ல தான் இந்த பஞ்சாயத்து எல்லாம் முடியும். அது வரையிலும் இந்த மாதிரி போறது, அப்பாயின்மெண்ட் கேட்கறது, பாக்குறது, கொள்றது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவரை நம்ப வேணும். அது என்ன கணக்கு? பொங்கல் வரைக்கும் தொடருமா? அது என்ன கணக்கு? பொங்கல் தை பிறந்தா வழி பிறக்குமா? யாருக்கு தை பிறந்தா வழி பிறக்கும்ல. அதுக்கப்புறமா அவங்க காலதாமதம் பண்ணாங்கன்னா மக்கள் அவர்கள் நிராகரிச்சிருவாங்க. பொங்கல் அப்போ பொங்கல் முடிஞ்ச உடனே யார் யார் எந்தெந்த கூட்டணியில இருக்கிறீங்க, உங்க கொள்கையெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்க அரசியல் வியாபாரத்துக்கு நீங்க மக்கள் கிட்ட நீங்க சொல்லணும். எது முதல் அணி, எது ரெண்டாவது அணி, இல்ல மூணாவது அணி, நாலாவது அணி இருந்ததுன்னா இதுக்கப்புறமா அவங்க இது பண்ணாங்கன்னா அந்த கட்சிகள் சொல்றேன் பாருங்க, அவங்களோட வாக்கு சதவீதம் குறையும். பைபோலார் பாலிடிக்ஸா தான் இருக்குது தமிழகம் இந்த நொடி வரலும். டெல்டா உட்பட ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில இடத்துல பிரதானமா இருக்கு, ஒரு சில பிரச்சனைகள் பிரதானமா இல்ல. எந்த பிரச்சனை பிரதானம், எந்த பிரச்சனை? உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்தீங்கன்னா நகரங்கள்ல அது முக்கிய பிரச்சனை. ஆனா கிராமத்திலயோ விவசாய பூமிங்களோ அது பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகளே தெரியாம உட்காந்து வியூகன்ற பேர்ல இவரோட சேர்றாரு அவரோட சேர்றாரு அப்படின்னு. விஜய் அவர்களுக்கு நகரத்துல ஓட்டு இருக்கு, கிராமங்கள்ல ஓட்டு சுத்தமா கிடையாது. இதுதான் நிலம். இது பிக்கப் பண்ணனா விஜய் அவர்கள் ஒரு கூட்டணியில போறாரா இல்லையா? ஆனா விஜய் ஓபிஎஸ் ஓட போறாரு, அங்க பாமகவும் இருந்தாங்க. அவரால எதையுமே ப்ரூவ் பண்ண முடியலங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 தேர்தலில் தோல்வினா ஓபிஎஸ் ஓட நிலைமை அதை விட மோசமா இருக்கு. ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்ன்றது தொண்டர்களோட கோரிக்கையா இருக்கு. இதே இப்ப வைத்தியலிங்கம் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரத்த நாட்டுல ரெட்டையில இல்லைன்னா அவர் தோப்பாரு. இது ரெட்டையில அவர் கையில இருந்தா அவர் ஜெயிப்பார். இதுதான் கள நிலவரம். இதுல விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் அப்புறம். பட் இவங்க என்னன்னா ஓபிஎஸ் அவர்களை எப்படிதான் கரை சேர்க்கணும், ஓபிஎஸ் அவர்களை எப்படின்னா அதிமுக கொண்டு போய் விடணும். அப்படி இல்லைன்னா விஜய் ஓபிஎஸ் ஓட போயிடும். இன்னொருத்தர் முன்னாடி பேசும்போது ஓபிஎஸ் முடிவு எடுக்கிற மாதிரி, ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுத்த காலம் எல்லாம் மலையேறி போய்விட்டது. களத்துல இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கோ மக்கள் ஆதரவோ பெருசா இல்ல. அதனால ஓபிஎஸ் நீங்க புறம் தள்ளி விட முடியாது. ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. அது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியல. மற்றபடி ஓபிஎஸ் அவர்கள் முடிவு செய்வார். ஏங்க ஒரு இப்ப பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போறாரு, ஒரு மாநாடு போறாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க. எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணாம உட்கார்ந்துருக்காருங்க ஓபிஎஸ். பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுறது, அமித்ஷாக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கறது, கோர்ட்ல கேஸ் ஆடுறது தவிர
பொலிட்டிக்கலாவோ இல்ல பப்ளிக்கோ இல்ல ஏதோ public மாநாடு அவ்வளவு ஏற்பாடு பிரச்சனை. பண்ணிருக்கிறாருல்ல, என்னங்க மாநாடு ஏற்பாடு பண்ணிருக்கிறாருல்ல. எப்ப 4 வருஷம் கழிச்சா? ஏங்க இதே ஓபிஎஸ் அவர்களோட கூட்டத்தை, அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை நான் கிரீன்வே சாலையில பாத்துருக்கேன். அவரை நம்பி எவ்வளவு பேர் வந்தாங்கன்றத நான் பாத்திருக்கேன். அங்க இருந்தவரை இன்னைக்கு இங்க வந்து எனக்கு வந்து பாக்கியமா போகலாம் கடிதம் எழுதுறாங்க. என்னங்க இது? அவர் வந்து இந்த தமிழக மண்ணில வந்து முதலமைச்சரா இருந்தவர். அவரு காணாத பதவி கிடையாது. அதிமுக தொண்டர்களே அதை எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவர் வந்து இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப அவுடேட்டட் சிலபஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. விஜய் வந்து நீங்க சொல்லுங்க, எதனால வந்து ஓபிஎஸ் ஓட சேரணும்? அப்போ வந்து இப்ப சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்கல இல்லையா, கோவத்தை வெளிப்படுத்தணும். அமைதியாக இருப்பார் பாருங்க, நீங்க திருப்பி அமைதிக்கு போயிடுவார் அவரு. திருப்பி அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு திருப்பி எதனா ஒண்ணு இது பண்ணுவாரு. இல்ல ஒண்ணு மக்களை போய் சந்திக்கணும், பிரச்சாரம் பண்ணணும், மக்கள் கிட்ட போய் வீடு வீடா போய் பண்ணணும், மாநாடு போடணும், ஒரு ஒரு நடைபயணம் போலாம், எதனா ஒண்ணு பண்ணலாம். எதுவுமே பண்ணாம வெறும் கோர்ட்டுக்கு போறது, கடிதம் எழுதுறது, அது என்ன அரசியலுங்க அது? ரைட், தேங்க்யூ திரு கோட்டீஸ்வரன். கம்மிங் பேக் டு த பிரைம் மினிஸ்டர்ஸ் விசிட், இதில் கங்கை கொண்ட சோழபுரம், அதுவும் இந்த ஆடி திருவாதிரை, இதெல்லாம் அவர் தேர்வு செய்ய காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்கும்ல? இல்லை, ஒரு பழமொழியே தமிழில் உண்டுல்ல, திருவாதிரை ஒருவாய் களி அப்படின்வாங்க. அது தென் மாவட்டங்களில் திருவாதிரை அன்னைக்கு இந்த உளுந்தங்களி பண்ணி சாப்பிட்றத வந்து ஒரு மரபாக வச்சுருப்பாங்க. ஏன்னா உளுந்து வந்து தை மாதம் அறுவடைக்கு பிறகு வந்து உளுந்து பயிரிடப்படும். அந்த உளுந்து அறுவடை எல்லாம் முடிஞ்ச பிறகு திருவாதிரை ஒருவாய் களி அப்படிங்கிறது. அப்புறம் அது நடராஜருடைய அவதார நட்சத்திரமாக திருவாதிரைங்கிறது பார்க்கப்படுகிறது. சிவபெருமானுடைய வெவ்வேறு வடிவங்களில் நடராஜர் ஒரு முக்கியமான வடிவம். அவருடைய அவதார நட்சத்திரமாகவும் திருவாதிரை பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் திருவாதிரை நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நடராஜன்கிற பெயர் வைக்கிற பழக்கம் வந்து இன்றைக்குமே தமிழ்நாட்டில் மரபாக இருக்கிறது. இப்படி பல மரபுகளோட ஒரு புள்ளி. ஆனால் இந்த பயணத்தில் வந்து இதை இந்த ஐயா மோடி அவர்களுடைய கோவில் பயணங்களுக்கு ஒரு நீட்சி இருப்பதாக நான் பார்க்கிறேன். வெவ்வேறு மிக முக்கியமான ஆலயங்கள், நீங்கள் இமயமலையில் இருக்கிற ஆலயத்தில் கூட அவர் அந்த பனிக்குள்ளா, அதுவும் எலெக்ஷனுக்கு பனிக்குள்ளா எல்லாம் போட்டுட்டு அப்படி இந்த எலெக்ஷன்ல விவேகானந்தர் பாறையில் இருந்து அது ஒரு சிம்பாலிக்காக ஐயா வந்து அதாவது அவர் மேலே வந்து அவர் ஒரு மற்ற மத அடையாளங்களை பெரிய அளவில் வந்து அவர் தன்மையப்படுத்தி வைத்துக் கொள்வதில்லை என்றாலுமே கூட, இப்போது பொதுவாக வட இந்திய தலைவர்கள் கைகளில் நிறைய கயிறு கட்டியிருப்பாங்க, நிறைய மோதிரங்கள் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான எந்த அடையாளமுமே கூட ஐயா மோடி அவர்கள் இது மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. அப்படி என்றாலுமே கூட அவர் வாட்சையே கூட உட்பக்கமாக திருப்பி கட்டுகிற பழக்கமுடையவர் தான் ஐயா. இப்படியெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்களே? இல்லை ஐயா, கலைஞர் பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.